சுத்தம் பண்ணியதுக்கே சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு தூசி கிடையாது, சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பேருக்கு தான் சும்மா மைனி பேருக்கு விடுவாவளா இருக்கும். அழகா இருக்கு படிக்கட்டு கூட. அந்த ராசாத்தி பொம்பளை என்ன வீடுன்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன். நல்லாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் தூசி வந்து சேர்ந்துக்கிடும். தினமும் தொடச்சி தொடச்சி பெருக்கி பெருக்கி கையெல்லாம் வலி எடுத்துரும். ஆனா இந்த வீடு பார்க்கவே நல்ல பளபளன்னு இருக்கு. மைனி கொடுத்து வச்சது, அதனாலதான் இந்த வீட்டுல வேலை கிடைச்சிருக்கு. ஏய், யார் நீ? ஐயோ, ராணியக்க வாய்ஸ் மாதிரில கேக்குது. என்னத்த சொல்ல? ஏய், உன்னையதான் கேட்க. யார் நீ? மேடம், நான் தான் மேடம். நீயா? எதுக்கு இங்க வந்திருக்க? இந்த ராசா தேவி வீட்டுல தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்க. அவ எதுவும் சொல்லிவிட்டாவளோ? இல்ல மேடம், நான் எங்க மைனிய தான் பார்க்க வந்தேன். என்னது, மைனி பார்க்க வந்தியா? இங்க பாரு, மைனி சம்மந்தி நாத்தனார் உறவெல்லாம் வீட்டோட வச்சுக்கிடுங்க. இப்படி என் வீட்டுக்குள்ள வந்து யாரும் உறவு கொண்டாட வர வேண்டாம். மேடம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். அதான் எங்க மைனிய தேடி வந்தேன். இங்க பாரு, முக்கியமான விஷயமோ முக்கியம் இல்லாத விஷயமோ எதுவும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் வெளியே தான் இருக்கணும். நீங்க உங்க குடும்ப கதையெல்லாம் வந்து உட்காந்து பேசுறதுக்கு இது ஒன்றும் பொது இடம் கிடையாது. மேடம், சாரி மேடம். நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. எங்க மைனி அங்க வருவாவ போவாவ பேசுவாவ. ராசாத்தி மேடம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ மேடம். அவிய சொல்ல மாட்டவங்களுக்காக நானும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏய் நெட்ட மாதிரி, இங்க வா. ஏய் சில்பா, நீங்க என்ன பண்ற? ஏய், இப்ப நலன் விசாரிப்பு ரொம்ப முக்கியம். இவளெல்லாம் எதுக்காக இங்க வர சொன்ன? மேடம், நான் சொல்லவே இல்லை. அவளே தான் வந்திருக்கா மேடம். ஏய் சில்பா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கா? மைனி, அது ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். ஏய், இவ எதுக்காக வந்தாலும் என்ன விஷயத்துக்காக வந்தாலும் ஆனா இங்க வரக்கூடாது. முதல்ல இவளை வெளியே போய் சொல்லு. இதுக்கு மேல உன் சொந்த காரியம் சொல்லிட்டு எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள வந்தா உனக்கு வேலை கிடையாது சொல்லிட்டேன். ஐயோ மேடம், மன்னிச்சிருக்க மேடம். இவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல, எனக்கு கேட்டுட்டு அனுப்பி விட்டுறியே. இதுக்கு மேல இந்த பக்கமே ஒரு ஈ காக்கா கூட இனி தேடிட்டு வராது மேடம். சரி, என்னன்னு கேட்டுட்டு முதல்ல இவளை அனுப்பிவிடு. சரிங்க மேடம். அந்த வாட்ச்மேன் எதுக்கு தான் அங்க உட்கார்ந்துருக்கான்னு தெரியல. முதல்ல அவனை மாத்தணும். ஏய் சில்பா, பியாதி எடுப்பா. எதுக்காக நீ இப்ப இங்க வந்தா? வீட்டுல நான் இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டு தானே வந்தேன். அங்கே எதுவா இருந்தாலும் கேட்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே. இப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்துருக்கா? உன்னையால பாரு, என்ன ஏச்சிட்டு போறா, வேலை கிடையாதுங்க அவன். மைனி, உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன். சோ, எதுவா இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு தானே வரப்போறேன். அங்க வச்சு பேச வேண்டியதானே. அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்தா? அது வந்து நீங்க வேலைக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்துட்டீங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மைனி. என்னது, நான் வேலைக்கு வந்துட்டேன்னு பாக்க வந்தியா? ஆமா மைனி. சரி, பியாதி எடுப்பா, வாந்தி எடுப்பா. நான் தினமும் இந்த வீட்டுக்கு தானே வேலைக்கு வர போறேன். எந்தாலும் ஒளிஞ்சு போயிட போறேன். என்னை பாக்கக்காக அங்க இருந்து வந்தா போல்க. பாக்கிறதுக்கு இல்ல மைனி, வேலைக்கு வந்துட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். ஷோ, உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. உன் பாசத்துல தீய வைக்க அது என்ன இத்தனை நாளா இல்லாம புதுசா எனக்கு உனக்கு பொங்குது? மைனி, பாசம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு, ஆனா வெளியே தான் காட்டையில. நீ காட்டாம இருக்க வரைக்கும் நல்லது. இதுக்கு மேல காட்டிடாத. மரியாதையா வீட்டுக்கு ஓடிரு. இனி எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் வந்த பிறகு நீ பேசணும். இல்ல வீட்டுக்கு வெளியே நில்லு, நான் வெளியே வரும்போது பேசு. இப்படி வீட்டுக்குள்ள வந்தா நானே காலகை பிடிச்சு வெளியே எரிஞ்சு முடியும் தூக்கி போ வெளியே. சரி மைனி, போறேன். போறதுக்கு முன்னால குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் தாங்க மைனி. குடிச்சிட்டு போறேனே. அதெல்லாம் தர முடியாது, ராணியக்கா ஏசுவாவே. மைனி, நீங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்களான்னு நான் பாக்குறதுக்காக வந்தேன். இப்ப நீங்க தண்ணி தரலன்னா நான் போற வழியில மயக்க அடிச்சு விழுந்துருவேன் மைனி. பிறவே நீங்க தான் லொக்கு லொக்குன்னு நீ காப்பாத்த ஓடி வரணும். அதனால கொஞ்சம் தண்ணி தாங்க மைனி, குடிச்சிட்டு போறேன். ஷோ, கடவுளே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இரு, எடுத்துட்டு வரேன். சரி மைனி. அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒரு சமயம் மாடியில இருப்பாளோ. மைனி வரதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துருவோம். சில்பா, ஏ சில்பா, எந்தால போனா? தண்ணி கேட்டுட்டு இங்கதான் நிக்கேனா? ஒச்சமே வீட்டு போயிட்டாலோ? அப்படி எல்லாம் போறாள் இல்லையாவா? தண்ணி தந்தாதான் போவே, இல்லை மயக்கம் போட்டுவேனாலே. சே, எங்க போய் பூந்தாலும் தெரியலையே.
இன்னொருக்க ராணியக்க பார்த்தவொடனே நம்ம வேலை போயிருமே. இவளுக்கு இன்னைக்கு என்னதான் பிரச்சனை? பாசம் பொங்கி ஊத்துது. காலையில என்னன்னா என் போன்ல சார்ஜ் இருக்கானி போன வந்து நோண்டிட்டு இருந்தா. இப்ப என்னடானா உங்களை பார்க்க வந்தேங்க. என்ன நடக்கு? எதுக்கு இவ அப்படி பண்றா? சில்பா, ஏ சில்பா, பேதி எடுப்பா, எந்தாலையும் ஒளிஞ்சு போயிட்டாளே. இந்த பிள்ளை இங்கதான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா? படிச்சுக்கிட்டு இருக்காளோ? சரி சரி, அந்த பிள்ளைக்கு தெரியாம டக்கு டக்குன்னு பாட்டை எடுத்துருவோம். என்னாச்சு இவளுக்கு? என்ன பண்றா? போனை பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏ சில்பா, மைனி வந்துட்டீங்களோ? என்ன வந்துட்டீங்களோ நொந்துட்டீங்களோ? தண்ணி கேட்டா கொண்டு வரக்குள்ள இருந்தாலும் ஒளிஞ்சு போன. அடைச்சி ஒழுங்கா நின்று போஸ் கொடுக்க போஸ். மைனி வீடு அழகா இருந்துச்சா, அதான் அப்படியே பாத்துக்கிட்டே உள்ள வந்துட்டேன் மைனி. நல்லா வருவா. ராணி கட்ட மாட்டினா அப்புறம் நானும் வெளியே சேர்ந்து வர வேண்டியதுதான். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இங்க வந்தா? நீ தினமும் வேலைக்கு போகல, இன்னைக்கு போகலையோ? இல்ல மைனி, போணும். வர வழியில தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க ஒழுங்கா வேலைக்கு வந்துட்டீங்களா இல்லையான்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்த மைனி. இதுதான் என்னால தாங்க முடியல. அப்படி என்ன திடீர்னு அக்கறை உனக்கு பொத்துக்கிட்டு சாடுது? எப்பவுமே உங்க மேல ஒரு அக்கறை இருக்கு மைனி, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு. என்னதான் இருந்தாலும் நீங்க என் அண்ணன் பொண்டாட்டில, அதனாலதான் மைனி. இந்த தண்ணி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. மைனி தண்ணிய கொண்டு வந்தியே? ஆமா, தண்ணி தான் கொண்டு வந்த. நீ தண்ணி தானே கேட்டா? தண்ணி வேண்டாம் மைனி, லெமன் ஜூஸ் மாதிரி தாங்கலாம். ரொம்ப கிறுகிறுன்னு இருக்கு, ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு எப்படி வேலைக்கு இங்க இருந்து நடந்து போறது? ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? தலை கிறுகிறுன்னு சுத்துது மைனி. ஏன் நல்லதுன்னு இருந்தா? இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்த உடனே சுத்த ஆரம்பிச்சிட்டு மைனி. அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாம் சரியாயிரும். மைனி ஜூஸ் குடிச்சாதான் சரியாகும். ஜூஸ் எல்லாம் கிடையாது, இந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு. ராணிக்க பார்த்தாவே பெரிய பிரச்சனையாயிரும். அப்ப சரி, நான் ஜூஸ் வெளியே போகும்போதே குடிச்சுக்கிடி. தண்ணி வேண்டாம் மைனி, நீங்களே குடிங்க. என்னாச்சு? எதுக்கு இவளுக்கு இப்படி பேதி எடுக்கு? ஏன் வந்தா? எதுக்கு வந்தான்னு தெரியலையே. போன நீட்டி ஒரு மாதிரி போசு கொடுத்துட்டு நின்னா என்ன பண்ணிருப்பா? இந்த வீட்டை போட்டோ எடுத்துருப்பாளோ? இப்ப எதுக்கு வேலை மெனக்கட்டு இந்த வீட்டை வந்து போட்டோ எடுத்துட்டு போனோம்? தண்ணி தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டா அதை எடுத்துட்டு வரக்குள்ள இங்க வந்து போனதுக்கிட்டு வந்து நிக்கா. அதுக்குள்ள பார்த்தா ஜூஸ் வேணும்னா ஒண்ணுமே குடிக்காம ஓடியா. சரி, சில்பாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. இவளை எப்படி வாட்ச்மேன் முதல்ல உள்ள விட்டாரு? எதுக்கு இவன் வந்தான்னு தெரியலையே. இவ எதுக்காக வந்தான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பிறகு தான் இருக்கு. எப்படியோ அந்த பிள்ளைய போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். மைனிக்கும் நல்ல வேலை நம்ம மேல சந்தேகமே வரையில. இப்பதான் நிம்மதியா இருக்கு. போட்டோ மட்டும் எடுக்கலன்னா எனக்கு இங்க வேலையே போயிருக்கும். நல்ல வேலை எப்படியோ போய் போட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன அழகா இருக்கு அவிய வீடு. ராணி அக்கா நல்ல பெரிய வீடு தான் கட்டி வச்சிருக்காவ. அந்த வீட்டுக்கு 10-15 வேலைக்காரி கூட பத்தாது, 100 பேர் கூட போடலாம். அவ்வளோ
கெட்டி தாராவளோ இல்லையோ ஒரு போட்டோ கிடைச்சதுக்கு இப்படி பறக்காவளே. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். பிறவி என்ன நடக்குதுன்னு நம்மளும் பாப்போம். கார்த்தி கார்த்தி, ஐயா கார்த்தி. என்னம்மா? கார்த்தி, அந்த பிள்ளையோட போட்டோ கேட்டாலப்பா, இந்தாப்பா பாரு. அம்மா, யார் போன்மா இது? கார்த்தி, இந்த போனை சம்மந்தி தான் கொடுத்துட்டு இருக்காவே. உங்க மகளோட போட்டோவை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த பிள்ளைய போட்டோ எடுத்து வீட்டுல வேலை செய்யறவியிட்ட போனை கொடுத்து விட்டுருக்காவே. எதுக்குமா போனை கொடுத்து விடணும்? போட்டோவை உங்க நம்பருக்கே அனுப்பியிருக்கலாம்ல. அது என்னன்னு தெரியலப்பா, போனே கொடுத்து விட்டுட்டாவே. ஒரு சமயம் நிறைய போட்டோ இருக்குமோ என்னமோ. இந்த வாங்கி பாரு. நிறைய போட்டோ இருந்தாலும் இப்பெல்லாம் அனுப்பலாமா? எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க? தெரியலப்பா, இந்த வாங்கி பாரு. சரிம்மா, தாங்கம்மா. என் மகனுக்கு அந்த பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சிடும். எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை போட்டோ எடுத்துட்டு வந்துட்டா. சே, என்னம்மா கன்றாவி இதெல்லாம்? ஏன்பா என்னாச்சு? உனக்கு இந்த பிள்ளை பிடிக்கலையோ? நல்லா அழகா தானே இருக்கா. அழகா இருக்காளா? எங்க இருக்கா? ஏன்பா? நீங்களே பாருங்கம்மா, எப்படி போட்டோ எடுத்து பாருங்க. ஐயோ, யாரும்மா இந்த போட்டோ எடுத்தது? என்னாச்சு? அவங்க போட்டோ அனுப்ப மாட்டேன்னு எதுவும் சொன்னாங்களோ? இல்லப்பா கார்த்தி, அவிய வீட்ல இருந்து இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வந்துச்சு. ஒரு போட்டோ கூட ஒழுங்கா எடுக்கல. சரி, இந்தாங்கம்மா பிடிங்க. பேசாம அந்த பொண்ணே வேண்டாம்னு சொல்லிருங்கம்மா, அதான் நல்லது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதப்பா. இது என்னாச்சுன்னு தெரியல. நான் வந்திருக்க வீட்டை பேசுறேன். நீ கோபப்படாத கார்த்தி. போட்டோ ஒழுங்கா எடுக்க தெரியாதவியே எடுத்துருப்பாவன்னு நினைக்கேன். என்னத்தை எடுத்து தொலைச்சாங்களோ? இப்படியா எடுக்கிறது? சரிப்பா, நான் வந்திருக்க வீட்டை பேசி. நீ கோபப்படாத கார்த்தி. சரி, பேதி எடுப்பா. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? போட்டோ எடுத்துட்டு வர்றது இந்த லட்சத்துல எடுத்துட்டு வருவாவே. இதுல நேரடியா வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்தாலாம். கேவலமா இருக்கு. அந்த ஷில்பாக்கு பெயரட்டு. என்னாச்சு மேடம்? தம்பி போட்டோ பார்த்துட்டாரா? தாங்க மேடம், நான் போய் வேலைய பாக்கேன். ஏய், உனக்கு ஒரு போட்டோ கூட ஒழுங்கா எடுக்க தெரியாது. கேவலமா எடுத்து வச்சிருக்கா. ஒரு போட்டோல கூட அந்த பிள்ளையோட மூஞ்சி ஒழுங்கா தெரியல. எடுத்த மேடம், 4-5 போட்டோ இருக்கு, ஒழுங்கா பாருங்க. ஒரு போட்டோ கூட உருப்படி கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என் மோவை கால் துப்பிட்டா. நீ நம்பி இந்த வேலையை கொடுத்து தொலைச்சேன் பாரு. சரி, இந்த போன படி. இதுல வேற அவிய வீட்டுக்கே நேரடியா போய் போட்டோ எடுத்தாலாம். மேடம், யாராவது வந்துட போறாவன்னு பயத்திலேயே போட்டோ எடுத்தனா. அது அப்படி ஆயிட்டு மேடம். சாரி மேடம், மன்னிச்சிருங்க. சாரி, அது புரியாது. கிடைச்ச சான்ஸ் ஒழுங்கா பயன்படுத்திக்க தெரியல. போன இடத்துல அழகா போட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். என் மகன்டே காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் சொதப்பி என்னையே அசிங்கப்படுத்தி விட்டா. போட்டோ சொன்னல, ஒழுங்கா போட்டோ எடுத்துட்டு வான்னு. இப்படி எடுத்துட்டு வருவா? பார்த்து எடுத்தே பார்க்காம எடுத்து தொலைச்சியா? மேடம், அதான் சொன்னேன்ல, யாராவது வந்துருவாவன்னு பயத்திலே எடுத்தனா. அதான் அப்படி ஆயிட்டுன்னு நினைக்க மேடம். அப்பையோ இப்படி எடுத்து தொலைப்பாவே. சரி, இங்க பாரு. நீ என்ன